வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சிகரமானதாகவும், ஆரோக்கியமானதாகவும் அமையணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ம். தாமதம் இல்லாமல் தர்மம். தானாவுக்கு தானா நல்லா இருக்கு. தாமதம் இல்லாமல் செய்வதுதான் தர்மம். மகாபாரத போரெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அஸ்தினாபுரத்துல ஆனந்தமா அரண்மனையில ஒரு மாளிகை வச்சுக்கொண்டு, அந்த ஒரு மாளிகைக்கு முன்னாலேயும் ஒரு மேளத்தை, ஒரு பெரிய பேரி அப்படிங்கிற ஒரு முரசை வைத்துவிட்டு, ஆ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முரசு எதுக்குன்னு கேட்டா, யார் வந்து எப்ப அந்த முரசை ஒலித்தாலும் அவர்களுக்கு ஏதோ தேவை என்பதை உணர்ந்து, உடனே யாருடைய மாளிகைக்கு முன்னால இருக்கிற அந்த பேரிய வந்து ஒலிக்கிறதோ, அவர்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு செய்வதுதான், அந்த தருவதுதான் ஒரு தர்மமாக கொண்டிருந்தார்கள் இந்த பஞ்ச பாண்டவர்கள். ஒரு வயசான கிழவர், பிராமண கிழவர். அவருக்கு அவசரமாக தங்கம் தேவைப்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஒரு கோவில் அ பூஜை செய்பவர் வீட்ல இருந்து வந்து நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணத்த உடனே வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இவர் 4 பேர்கிட்ட போய் கேட்டு அந்த பணத்துல ஏதோ ஒரு கல்யாணத்த பண்ணி, கன்னிகாதானம் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது, அவருடைய மனசுல என்ன தோணுது? எவ்வளவு சுபிக்ஷமாக இந்த பஞ்ச பாண்டவர்களும் 3 வருஷம், 15 வருஷம் யாகங்கள்லாம் பண்ணி, அதாவது வாழ்க்கையில எந்தவித குறையும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த 5 பேருமே 3 வருஷம் யாகங்கள் செய்து, ஆக மொத்தம் 15 வருடம் மிகப்பெரிய யாகத்தை செய்து, மிகப்பெரிய செல்வத்தை அடைந்து, செல்வத்தை எப்படி அடைந்தார்கள் அப்படின்னா, எல்லா போரெல்லாம் முடிஞ்சு இவங்க வந்து திருப்பி ஒரு நாட்ட ஆளணும் அப்படின்ன பொழுது, வியாசர் தர்மர அழைச்சிட்டு போய், இந்த பஞ்ச பாண்டவாள அழைச்சின்னு போயி, மேரு மலை கிட்ட ஒரு 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 பள்ளத்தாக்கு. அங்க போய் கைய காட்டார். "பாத்தியா, அங்க தங்கப் பாறைகள் இருக்கிறது. உனக்கு எத்தன தேவையோ, அத மட்டும் வெட்டி எடுத்துட்டு போய், ஏன்னா உனக்கு ராஜ்ய பரிபாலனை பண்ணணும்." அப்படின்ன பொழுது, தனக்கு தேவையான அளவு தங்கம். இப்ப கூட நம்மளுடைய ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா, அது சேர்த்து வச்சிருக்கும் தங்கத்தை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. தேவையானது மட்டும் எடுத்துட்டு வந்து, யார் என்ன வந்து கேட்டாலும், குறையில்லாமல் குடுத்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பிராமணர் அவருடைய கிராமத்திலிருந்து மெல்ல, 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 மெல்ல நடந்து வந்து வரும்பொழுது ராத்திரி 9:30 மணிக்கு மேல ஆகிவிட்டது. இருந்தாலும் காவலாளிகள்லாம் யாரையும் நிறுத்தல. இவர் நேரா வந்தவர் தர்மபுத்திரருடைய அரண்மனை எதுன்னு பார்த்துண்டார். அந்த முரச எடுத்து ஒலிக்கச் செய்தார். அப்ப தர்மர் தூக்கத்துல இருந்தவர் லேசா முழிச்சுக்கிட்டு, "என்னப்பா, அங்க என்ன இந்த நேரத்துல யார் வந்து முரச ஒலிக்கிறாங்க? போய் பாரு." அப்படின்ன உடனே அந்த காவலாளிகள் ஓடி வந்து, "ஐயா, இரவு இத்தன நேரம் ஆச்சு. இப்ப என்ன நீங்க ஒலிக்கிறீங்க?" அப்படின்ன பொழுது, "இல்ல, எனக்கு நாளை மறுநாள் என்னுடைய மகளுக்கு கல்யாணம். எனக்கு சிறிதளவு தங்கம் வேண்டும். நான் 4 பேரிடம் கேட்பதை விட, ஒரு மன்னனிடம் கேட்டால் அந்த ஒருவர் குடுப்பதே எனக்கு போதுமா இருக்குமே! தங்கத்துக்கு தாலி வாங்கவும், இதுக்கும் தானே எனக்கு வேணும்." அப்படின்னு கேட்டபொழுது, காவலாளிகள் ஓடி வந்து, "அரசே, இந்த மாதிரி ஒருத்தர் தங்கம் வேணுங்கிறதுக்காக வந்திருக்காருன்ன உடனே, இப்ப ரொம்ப ராத்திரி ஆயிடுத்து. அவர் அங்கேயே அவருக்கு சாப்பாடெல்லாம் குடுத்து, அவர் அங்கேயே தங்கச் சொல்லுங்கள். காலையில் எழுந்ததும் முதல் காரியமாக நானே அவருடைய தேவை என்ன என்பதை கேட்டு கொடுத்து விடுகிறேன். அவரை ஆசுவாசப்படுத்தி அங்கேயே தங்க வையுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் திரும்பி படுத்து தூங்கி போயிடுறார். அந்த காவலாளிகள் அங்கேருந்து வந்து, "ஐயா, உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. இதோ இந்த இடத்துல உங்களுக்கு படுக்கை விரித்து தருகிறோம். படுத்துக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் எங்களுடைய தர்மராஜா முதல் காரியமாக உங்களுக்கு தங்கம். நீங்க என்ன தேடி வரீங்களோ அத தருவாரு. அவர் கேட்டத மறுக்க மாட்டாருன்ன" உடனே,
அவர் இல்லை இல்லை, நாளைக்கு காலையில நான் திரும்பி போயிருக்கணும். இப்ப நான் வாங்கினா நான் இப்பவே நடைய கட்டிடுவேன். அ ஓ! அப்ப தர்மர் எனக்கு தரலையா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாற்றமா போய் முகம் வாடி எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்ப்பா சொல்லிட்டு, அடுத்தது யாருடைய அரண்மனை? தர்மருக்கு அப்புறம் பீமன். பீமனுடைய அரண்மனையில போய் இந்த அங்க ஒரு மேளம் இருக்கே, இந்த பேரி மேளம். அத போட்டு தட 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 தடன்னு தட்டுன உடனே பீமன் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்து வரான். அந்த உப்பரிகள் எல்லாம் பார்க்கறான். பார்த்தா யாரோ ஒருத்தர் பேரி. அவன் இறங்கி ஓடி வரான். ஐயா, ராத்திரி 11 மணிக்கு மேல ஆறுது. என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, நான் நீங்கள் என்னமோ 15 ஆண்டுகள் பெரிய யாகமெல்லாம் பண்ணி குறைவில்லாத சுபிட்சத்தோட மக்கள் எல்லாம் நீங்க ரொம்ப அழகா ஆட்சி புரியுறீங்கன்னு கேள்விப்பட்டு தான் எங்க ஊர்லேருந்து நடந்து வந்தேன். நான் 4, 5 பேர்கிட்ட போய் தானம் வாங்கி ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு பதிலாக மன்னனிடம் வந்து சேர்ந்தால் ஒரு முறை கேட்டால் போருமே, நமக்கு தேவையான பொருள் கிடைச்சிரும்னு நினைச்சுன்னு வந்தேன். உங்களுடைய சகோதரர், மூத்த சகோதரரிடம் கேட்டேன். அவர் காவலாளிகளிடம் என்னவென்று கேட்டு என்னிடம் கேட்டார். நான் விஷயத்தை சொன்னேன். அவர் நாளை காலையில் நிச்சயமாக நானே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னேன். அப்படியா சொன்னார் அண்ணா? அப்படின்னு கேட்டுட்டு, உமக்கு என்ன தேவை? அப்படின்ன பொழுது, ஒன்றுமில்லை. எங்கள் ஊர் பூசாரி, அதாவது அர்ச்சகருடைய மகனுக்கு என் மகளை திடீரென்று நிச்சயம் செய்து விட்டார்கள். எனக்கு சற்று பொன் வேண்டும். கொஞ்சம் பொன் இருந்தா தாலி வாங்கிடுவேன். அப்புறம் பாக்கி செலவுக்கும் அந்த பொண்ண வச்சுட்டு நான் ரொம்ப சாதாரணமா தான் பண்ண போறேன். அப்படின்னு சொன்ன உடனேவே, பீமன் இவ்வளவுதானே? உங்களுக்கு தங்கம் வேண்டும் அவ்வளவுதானே? அப்படின்னுட்டு கையில அப்படியே கடகம், கடகம்னாக்கா யாழி முகம் வச்சு வள மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல நவரத்னங்கள் பதிச்சிருக்கும். அரசர்கள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. அத அப்படியே கழட்டினான். இந்த கையிலயும் அதேதான். இந்த கடகம்ங்கிறது ஒண்ணொண்ணு ஒரு 15 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு தங்கம் இருக்கும் பாருங்க. அதுல நவரத்னங்கள், வைரம், வைடூரியம் எல்லாம் இழைச்சிருக்கும். இந்த யாழி முகம் 2ம் இருக்கும். கொங்கோன் அப்படின்னு கல்கத்தால கிடைக்கும். அந்த கொங்கோன் அப்படிங்கிறது யாழி முகம் வச்சு ரொம்ப அழகான ஒரு 2யும் கழட்டி, ஐயா, நீங்க ராத்திரி தங்கிட்டு காலையில இத எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நான் என்ன மெதுவா பொடி நடையா நடந்து போயிடுறேன். ஏன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் பண்ணும். அரசே, உங்கள பீமனே, நீ ஒண்ணு குடுத்தா போறாதானே? இல்லை, இல்லை, உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். எனக்கென்ன? உங்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொன்ன உடனே, நீடூழி வாழ்வாய் பீமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணரா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த 2 கடகத்தையும் வாங்கி தன்னுடைய துண்டுல முடிந்து கொண்டு, உன் நாட்டுல எனக்கு பயமே கிடையாது. நான் மெதுவாக நடந்து போய்விடுவேன்ன போது பீமன் அவரை விடல. உட்கார வச்சு கொஞ்சம் பழரசமாவது நீங்க சாப்பிட்டுட்டு தான் போணும். என்னுடைய அரண்மனை வாசலில் நீங்கள் வெறும் வயிறா போக்கூடாதுன்னு சொல்லி, அந்த கண் அசைவிலேயே அந்த காலத்து ராஜாக்கள்லாம், "எப்பா, இவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் கொண்டாப்பா." அது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்த்தால் புரிந்து கொண்டு என்னன்னு செய்ற ஆட்கள் தான் இருந்தாங்க. அவன் நெறைய பலகாரமும், பழரசமும் கொண்டு வந்து குடுத்து, அவர் பழரசத்த குடிச்சு, பலகாரத்தெல்லாம் பசித்தால் சாப்பிடலாம்னுட்டு வாங்கி கொண்டு அவர் போனபோது, பீமன் அவர் போற வரைக்கும் பார்க்கறானாம். என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா, கால்நடையா ஒருத்தர் இவ்வளவு தூரம் நம்மகிட்ட வாங்கிட்டு போறாருனாக்கா, குடுக்கறதுக்கு நமக்கு இறைவன் குடுத்திருக்கிறானேன்னு நெனச்சபோது, பீமனுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. நேரா போனான். தர்மருடைய முரசுல போய் தடால், 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 தடால் ரொம்ப சத்தம் போட்டு அடிச்சான். "ஏப்பா, யார்ப்பா திருப்பி அடிக்கிறது?" அப்படின்னு தர்மர் கேட்டபொழுது, "அண்ணா, கொஞ்சம் வெளியில வாங்க" அப்படின்னு ஒரு சத்தம் போட்டான். தர்மர், "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னபோது, "ஆமா, ஒரு ஏழை பிராமணர் கேட்டபொழுது, நாளை காலை நானே உமக்கு என்ன தேவையோ தருகிறேன்னு சொன்னீர்களாமே. நாளை காலை வரை நீங்கள் உயிருடன் இருப்பது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? அவ்வளவு ஞானத்தில் முதிர்ந்து விட்டீர்களா?" அப்படின்னு கேட்ட உடனே, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டதாம். இதுவரைக்கும் பீமன் அண்ணனை எதிர்த்தே பேசினதில்ல. அவன் என்ன சொல்றான்? "நாளை காலையில் நானே தருகிறேன்" என்றால், நாளை காலையில் வரை நம்மளுடைய உயிர் நம்மளோட இருக்குமா? நிச்சயமா தெரியுமா? அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? அப்படின்ன பொழுது தர்மருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா போச்சாம். ஆமா, இப்ப நம்ம கூட
நாளைக்கு அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு எல்லா வழக்கமும் மாறி போச்சு. என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, "பிழைத்து கிடந்தால் பிச்சைக்காரனுக்கு" அப்படிம்பா. பிச்சைக்காரனுக்கு அப்படின்னாக்க, பிச்சை இடுபவன் யார்? ஈஸ்வரன். உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பவன் அவன் நினைச்சாதான் பிழைத்து கிடந்தால், நாளைக்கு காலையில நீ இருப்பியா? அப்படிங்கிறது உனக்கே தெரியாதே. படுத்தவன் எழுந்துக்கலன்னா, காய்கறி எல்லாம் நறுக்கி வைக்கலாமா ராத்திரி அப்படின்னு கேட்டா, அதுக்கும் பாட்டி சொல்லுவாங்க. காய்கறி எல்லாம் எடுத்து வையி, நறுக்காத. நாளைக்கு காலையில இருக்கோமோ, இல்லையோ. இப்படி வாழ்க்கையில ஒரு ஒரு நாளுமே இறைவன் போட்ட பிச்சைன்னு வாழ்ந்த காலம் அது. ராத்திரியே காய்கறி எல்லாம் ஆனா இன்னைக்கு நம்ம அடுத்த நாள் காலையில அலுவலகம் போணும், காய்கறி நறுக்கி வச்சா தான் காரியம் நடக்கும். நான் அதையும் இல்லைன்னு சொல்லல. பட் அன்று வாழ்ந்தவள் நான். அன்னைக்கு அவங்க சொன்னதையும் கேட்டேன். இன்னைக்கு நானே நறுக்கி வைக்கிறேன்னா இருக்கும். அது தெரியாது. சொல்றேன். அப்போ "பொழச்சு கிடந்தா பிச்சைக்காரனுக்கு பார்த்துக்கலாம். இப்பவே கோடிக்காத" அப்படிம்பாங்க. இப்பவே எதையும் கோடிக்காதே. நாளை காலை என்பது நிச்சயமில்லை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போல பிறப்புங்கிற மாதிரி நாளை காலையில இருக்கும். அது எப்படி அண்ணா நீங்கள் சொல்லலாம்? உனக்கு அவ்வளவு ஞானத்தில் முதிர்ச்சி வந்து விட்டதா? அந்த அவர் கேட்டபோது நீங்க உடனே வந்து குடுத்திருக்க வேண்டாமா? நாளை காலை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்ன்னு அவன் அத அழுத்தி அழுத்தி கேட்கிறபோது, தர்மபுத்திரர் இறங்கி வந்து, "ஆமாம் பீமா, நான் செஞ்சது தப்பு தான். நான் நெனச்சேன், சரி ரொம்ப நல்ல உறக்கத்துல இருக்கிறோமே, இவருக்கு என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டா என்ன, காலையில குடுத்துற மாட்டோமா?" இல்லை. தப்பாமல், தயங்காமல் உடனே தருவது தானே தர்மம் என்று நாம் படித்திருக்கிறோம். நம்ம இப்படித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுல எப்படி நீங்க தவறலாம்? பேரில் நீங்கள் தர்மர். அப்படின்ன பொழுது, ஆமா, தாமதம் இல்லாமல் தருவதுதான் தர்மம். இப்ப கூட நீங்க யாரான உங்கள்ட்ட எனக்கு இந்த கதையில நான் என்ன கத்துக்கிறேன்னா, யாராவது நம்மகிட்ட உதவின்னு வந்தாங்கன்னா, "அ அடுத்த வாரம் வரீங்களா? 10 நாள் கழிச்சு வரீங்களா? இந்த பாருங்க முடிஞ்சா, செய்ய முடியும்னு நெனச்சா, சிறிய தொகையோ என்னமோ அவர் என்ன கேட்கிறாரோ அதுல எவ்வளவு முடியறதோ, தாமதம் இல்லாமல் உடனே தருவது தான் தர்மம். அவங்கள 1 வாரம் கழிச்சு, கால் தேய வச்சு, 10 தரம் நடக்க வச்சு குடுத்தா, அது அதர்மம். அந்த தர்மத்திற்கு பலனும் கிடையாது. ஒருத்தன் பசிக்குதுங்கிற பொழுது, நீங்க ஒரு வீட்டுக்குள்ளேருந்து 4 இட்லிய கொண்டாந்து குடுத்து, "அப்பா சாப்பிடுன்னு" சொன்னீங்கன்னா, அது தர்மம். நான் காசு தரேன், நீ இங்கேருந்து ஒரு 1 மைல் தள்ளி அங்க ஒரு ஆயா கடை இருக்கும். அங்க போய் இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சொன்னா, "அது தேவையில்ல வேணாம் ஐயா, எனக்கு விட்டுருங்க" அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் தர்மம் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி தர்மன் கதை, பீமன் கதையெல்லாம் நாம கத்துக்கிறோம். அதே நேரத்துல, இப்ப இந்த காலத்துக்கு ஏதாவது கதை சொல்லுங்க. நீங்க சும்மா மகாபாரதத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்கன்னாலும், அதுக்கும் நான் ஒரு கதை சொல்றேன். நம்ப வந்து தாமதம் இல்லாமல் எதை செய்யணும்? அப்படின்னா, தாமதம் இல்லாமல் அறிவை பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறமா யோஜனை பண்ணி அப்படின்னீங்கன்னாக்க, அது வேலைக்கு ஆகாது. நான் ஏன் இத சொல்றேன்னா, இப்ப இது மகாபாரத கதை இல்ல. இது நம்பளோட கதை. நம்ப மக்களுடைய கதை. ஒரு ஒரு நல்ல பணக்கார அப்பா. அவர் வந்து நல்ல வியாபாரி. பிசினஸ் மேன் வச்சுக்கலாமா? அவருக்கு ஒரே மகன். அவன் ரொம்ப கெட்டிக்காரன் தான். ஆனா சோம்பேறி. எதுவுமே செய்ய மாட்டான். அம்மா கொஞ்சம் அப்படி செல்லமா பணத்த குடுத்து, குடுத்து "கண்ணா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. கண்ணா நீ ஒண்ணும் வேலைக்கெல்லாம் போ வேண்டாம். உனக்கு எல்லாம் உனக்கு தான்." இப்படியே சொல்லி, சொல்லி அவன ஒரு மந்தியாக்கி வச்சாச்சு. அவருக்கு என்ன வருத்தம்னா, இந்த பையன் ஏதோ படிக்கிறான், ஏதோ பள்ளிக்கூடம் போறான், வரான். ஆனா நாளைக்கு பின்ன நான் இவ்வளவு செல்வந்தரா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? நான் செல்வந்தனா இருந்தாலும் இந்த பணத்தை கட்டி காத்து, அந்த வியாபாரத்த செழிப்பா ஆக்க வேண்டாமா இவன்? இவன் ரொம்ப பாரு அப்படியே 17 ஆச்சு, 18 ஆச்சு, 22 ஆச்சு, 23 ஆச்சு. இன்னும் இப்படியே இருக்கான். அம்மா செல்லம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னால இவன திருத்த முடியலையே! அப்படின்ன பொழுது, மனைவிட்ட சொல்றான். "இந்த பாரு நீ செல்லத்த குடுத்து அவன கெடுத்துட்ட. எனக்கு இனிமே எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம். நான் யாரையான்னு தத்த எடுத்து, அவனுக்கு நல்ல கெட்டிக்காரனா ஒருத்தன தத்த எடுத்து, அவன வந்து நான் என்னுடைய வியாபாரத்துக்கு போட்டு, அதில வர பணத்த மட்டும் இவனுக்கு தரேன். போ!" அப்படின்னபோது அவ சொன்னாளாம், "அத எப்படிங்க நீங்க சொல்லலாம்? நீங்க நெனைக்கிற மாதிரி அவன் அவ்வளவு அசடு இல்லீங்க. நல்லவன் தான். நீங்க அவன வேலையே செய்ய விடல. அவனுக்கு ஒரு நாள் கூட அவனோட அறிவுக்கு தீனியே போடல நீங்க" அப்படின்னு அவர் மேலேயே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டா. சரி. அப்படின்னா, அவகிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். "இந்த பாருடா!
உங்ககிட்ட ரூ. 1 ஒரு ஒரு நாணயம் தரேன். ஏதோ ஒரு ரூபா வச்சுக்கோயேன், ரூ. 10 நான் உங்ககிட்ட ஒரு நாணயம் தரேன். நீ என்ன பண்ற? உனக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு, குடிச்சிட்டு, அதாவது தாகத்துக்கு எதையானு குடிச்சிட்டு, ஏதாவது நடக்கூடிய விஷயமா எடுத்துன்னு வா. எப்படி எப்படி? என்னப்பா? நீ சாப்பிட்டுக்கோ. பாக்கி இருக்கிறதுல நீயே ஏதாச்சும் கொஞ்சம் தாகம் தீர குடிச்சுக்கோ. அப்புறம் பாக்கி ஏதானு இருந்துச்சுன்னாக்கா, அதில இந்த திருப்பி நம்ம நிலத்துல போடுறாப்புல ஏதானு எடுத்துன்னு வா. அப்படின்னு சொன்ன பொழுது, இவன் யோசனை பண்றான். அது எப்படி? குடுத்துருக்கிறது இவ்வளோண்டு ரூபா. அம்மா சொல்றா, "உனக்கு நான் வேணும்னா பணம் தரேன்னு." அவர் சொல்றார், "நீ வீட்ட விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவன் போட்டும்." அப்படின்ன உடனே, இவன் ஒரு இடத்துக்கு போறான். என்னடா இது? எத சாப்பிடுறது? எத குடிக்கிறது? அவர் என்னத்த கொண்டு வர சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்ன உடனே, அந்த நதிக்கரையில அவன் போயின்ட்டு இருக்கான். அடுத்த ஊருக்கு எங்க என்னத்த பண்றதுன்னு தெரியல. ஒண்ணுமில்லாட்டா ஓடி போயிடலாம்னு நெனச்சிருக்கலாம். அப்போ அங்க வந்து ஆற்றுல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா. "என்னங்க என்னமோ மாதிரி போறீங்க? என்ன யாரு?" அப்படின்னு கேட்கிற பொழுது, "நீ யாருன்னு?" கேட்குறான். "நான் ஒரு இரும்பு தொழிலாளியோடைய மகள்." இரும்பு தொழிலாளின்னா, அப்பாக்கு பட்டறையில வேலை. நான் வீட்டு சமையல் செய்வேன். அப்பாவுக்கு இந்த துருத்தி எல்லாம் போடுவேன். உதவியா இருப்பேன். எனக்கு ஆண் எனக்கு அண்ணன், தம்பி கிடையாதுனால, அப்பா எனக்கு தான் அந்த வேலைய சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. "உனக்கு வேலையெல்லாம் தெரியுமா? இத பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்பா இது பாரு இவ்வளோதான் ரூபா குடுத்துருக்கிறாரு. இதுல நீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு தாகம் தீர குடிச்சுக்கோ, இங்கேயும் திருப்பி அத வந்து பயன்படுத்துறாப்புல ஏதானு வாங்கிட்டு வா" அப்படின்ருக்கிறாருன்ன உடனே, அவ சொன்னாளாம், "இவ்வளவு தானே? இங்க வாங்க, நான் அழைச்சுன்னு போறேன்னு" சொல்லிட்டு, அங்க பக்கத்துல ஒருத்தன் குடிசையில நெறைய தர்பூசணி பழம் வச்சுட்டு இருந்தானாம். "இந்த காசுக்கு ஒரு பெரிய தர்பூசணி பழம் குடுங்க" அப்படின்னு அவ சொல்றா. அவன் தர்பூசணி பழம் குடுத்த உடனே, ஒரு பாதிய நறுக்கி இவளும், அவனும் சாப்பிடுறாங்க. அப்புறம் அந்த இன்னொரு பாதியில இவ என்ன பண்றா, அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. அதுல கருப்பு கருப்பா விதை இருக்கும் இல்லையா? அந்த இன்னொரு பாதிய, "ஐயா நீங்க இதையே கொஞ்சம் பிழிஞ்சு குடுத்துடுறீங்களா?" அப்படிங்கிறபோது, அவன் தர்பூசணிய பிழிஞ்சு 2 பேருக்கும் குடிக்கவும் குடுக்குறான். இவன் அந்த விதையெல்லாம் எடுத்துக்கிறா. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வீட்டு வரைக்கும் அவளோட வந்துட்டு, "இத பாருங்க, அப்பா சொன்னது 3யும் முடிச்சுட்டேங்கிறத போய் சொல்லுங்க. உன் பேர் என்னன்னு?" கேட்குறான். "என் பேர் இருக்கட்டும். முதல்ல நீங்க வந்து உங்க அப்பா உங்கள நல்ல கெட்டிக்காரன்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க போங்க" அப்படிங்கிறா. அவ வேலைய பாக்க போயிடுறா. அங்கேருந்து போய், "அப்பா நீங்க சொன்னாப்லயே வயிறார சாப்பிட்டேன். நல்ல என் தாகத்திற்கு தண்ணீரும் குடித்தேன். இந்தாங்க விதைகள் கொண்டு வந்திருக்கேன். நம்ப இதுல போட்டாக்க 1க்கு 100ஆ விளையும்" அப்படின்னா. "என்னடா பண்ணின?" அப்படின்னபோது, "நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த இரும்பு தொழிலாளி, நம்ம ஊர்ல இருக்கிற இரும்பு தொழிலாளி கருமான்னு சொல்லுவாங்களே, அவனுடைய மகளை சந்திச்சேன். அவ தான் சொன்னா, "அதுக்காகவா மூஞ்சிய தூக்கிட்டு ஊர விட்டு போறேன். எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க?" சொல்லி என்ன அழைச்சிட்டு போயி, தர்பூசணி பழத்தை வாங்க வைத்து, நீங்க குடுத்த ரூபாய்க்கு ஒரு பெரிய தர்பூசணி பழத்த வாங்கி, பாதியை நறுக்கி நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னொரு பாதியை பிழிஞ்சு, சாறாக்கி நாங்க 2 பேரும் குடிச்சோம். இதோ இந்த விதையெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த கடைக்காரன் அந்த அந்த குடிசை போட்டிருந்தவன் சொன்னான், "இதப்பா இது ரொம்ப நல்லாருக்கும். ஒரு விதை போட்டீங்கன்னா 100 காய் வரும்" அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு விதை அள்ளிட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்கன்ன பொழுது, "ஏய் இது உன்னுடைய புத்திசாலித்தனம் இல்லடா. அந்த பொண்ண கூட்டிட்டு வா" அப்படின்னபோது, அவன் கர்மானுடைய மகள் அப்படிங்கிறத தாண்டி அந்த வியாபாரி நெனச்சானாம், பெண் எடுக்கின்ற பொழுது குலம், கோத்திரம், சம அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கிறத விட, கெட்டிக்காரியாக அந்த குடும்பத்தை நடத்துவாளா? அதாவது கொண்டவனை தூக்கிவிடக்கூடிய ஒரு திறமைசாலியாக இருந்தால் போதுமே தவிர, சும்மா அவன வந்து நான் இன்னாருடைய மனைவின்னு சொல்லிக்கிற பெருமை அல்ல. அவனை வாழ்க்கையில் உயர்த்தி வைத்து பார்த்து மகிழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணுங்கிறது தான்டா என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நீ புத்திசாலியா இரு, புத்திசாலியா இருன்னேன். நீ உன்ன விட புத்திசாலின்னு அந்த பொண்ணு அழைச்சுன்னு வான்னபோது, அந்த கருமான் அங்கேருந்து வந்து, "ஐயா எசமா ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா?" "நான் ஒண்ணும் பண்ணல. உன் பொண்ண என் மகனுக்கு கட்டி குடுக்குறியான்னு?" கேட்ட உடனே அவனுக்கு ஷாக்கே அடிச்சுதாம். "ஐயா நீங்க பெரிய" "இத பார்,
நான் என் பையனுடைய அறிவை சோதிக்கிறதுக்காக ஏதோ காசு குடுத்தா, இவன் எதேர்ச்சையா தண்ணி எடுக்க போனவ இவன பார்த்து பேச்சு குடுத்து இவனுடைய புத்திய மாத்திட்டா. கூடவே, "நீ வந்து உன் பொண்ண பத்தி கவலைப்பட வேண்டாம். என் குடும்பத்த பத்தி நான் கவலைப்பட்டேன். எனக்கு இப்படி ஒரு மருமகள் வந்தால், என் குடும்பம் உயர்ந்துவிடும். நாளைக்கு வியாபார பொறுப்பையே அவகிட்டயே குடுத்துருவேன். நீ வந்து உன் பட்டறைக்கு எத்தன தேவையோ நான் எல்லாத்தையும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொன்ன உடனே அவன் விழுந்து கும்பிட்டானாம். அப்ப, "ஐயா, தாய் இல்லாம இந்த குழந்தைய படிக்க வச்சேன். தாய் இல்லாம இந்த குழந்தைய வளர்த்தேன். ஆனா, அவ அறிவாளிங்கிறது மட்டும் எனக்கு எப்போதும் தெரியும். எனக்காக இந்த கொல்லன் துருத்தி மட்டும் போட்டுட்டு இருக்கிற போது நெனைப்பேன், ஐயோ! இந்த குழந்தைய யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதுவும் அடுப்படியிலேயே, நெருப்படியிலேயே வேகணுமோன்னு நெனச்சேன். இல்ல ஐயா, எண்ணம் உயர்வாக இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வு கிடைக்கும்." அப்படின்னுட்டு புரிஞ்சதுன்னு சொன்னான். ஆக மொத்தம் நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்கா, தாமதமில்லாமல் உடனே தர்மம் செய்யுங்கள். அறிவை பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு அது அது கூர்மையா தான் இருக்கணும். அது மழுங்க போக விடக்கூடாது. காரணம், நீங்கள் உங்களுடைய சிந்தனையும், செயலும் நல்ல ஒரு அ தீட்டுற சாணக்கல் போல இருந்ததுன்னா, அறிவை எப்பொழுதும் தீட்டி, ஒளியோடு வைத்திருந்தால், நம்மளுடைய வாழ்க்கையும் நெறைய ஒளிமயமா மாறுங்கிறதுல சந்தேகமே இல்ல.